ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கருப்பு கவனி பொங்கல் காலையில் சாப்பிட்றதுக்கு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானவை கருப்பு கவனி அரிசி, பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி, உப்பு, சீரகம், மிளகு, தாளிப்பதற்கு நெய். இந்த கருப்பு கவனி அரிசியை முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சிடணும். அப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சு இந்த கருப்பு கவனி அரிசியை நம்ம போட்டுடுறோம். கருப்பு கவுனி அரிசிக்கு அரை பங்கு பாசிப்பருப்பு, அது நல்லா வறுத்து வச்சுருக்கணும். அதை நல்லா சுத்தமாக கழுவிடணும். இந்த கருப்பு கவுனி அரிசி கூட உப்பு போட்டு அந்த பாசி பருப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு 10-15 விசில் விட்டுருணுங்க. கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூட எடுத்து வைத்த ஜீரகத்தில் கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சிடுறோம். நல்லா 10-15 விசில் விட்டுடுறோம். வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு கொடுக்குறோங்க. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் நெய் விட்டு ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, முந்திரி, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நெய்யில் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த நம்ம வீட்டில் தயார் பண்ண நெய் தான். 15 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு 1/4 லிட்டர் நெய் கிடச்சிடும் நம்மளுடைய பாலாடையிலேருந்து. பாருங்கள், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா கருப்பு கவுனி அரிசியும் பாசி பருப்பும் அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் காலையில் சாப்பிட்றதுக்கு தயார். இது கூட நம்ம சாம்பார் வச்சுக்கலாம், இல்லை தேங்காய் சட்னி போட்டு தொட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பு கவுனி அரிசி. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசி. சொல்லணுங்கிற அவசியம் இந்த கருப்பு கவுனி அரிசியினுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதை பக்குவமாக செஞ்சு சாப்பிட்ணும். வெள்ளை அரிசியே சாப்பிட்டுட்ருக்குற நம்மளுக்கு கருப்பு கவுனி அரிசி நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு. நம்ம அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே கிடைக்கிது எல்லா இடத்துலையும். அதை பயன்படுத்தி சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் கருப்பு கவுனி அரிசி பொங்கல் தயாரிக்கும் முறை. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் தயார். காலையில் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. தேங்க்யூ, பை பாய்.